இந்த விஷயத்துல யாரோ உங்களை நல்லா ஏமாத்திருக்காங்க. உறுதியா சொல்றேன், உங்க மருமக கர்ப்பமா இல்ல. உன்கிட்டதான் கேட்டுட்டு இருக்கேன், என்னாச்சுன்னு சொல்லு. ஏய், என் கூட வா. மா, எங்கம்மா கூட்டிட்டு போற? மா, இப்ப வச்சு என்னன்னு சொல்லுமா. தமிழே, நான் இப்ப சொல்ல போற விஷயத்தை கேட்டு தயவு செஞ்சு நீ கோவப்படாம நான் சொல்றத நீ கொஞ்சம் பொறுமையா கேட்கணும். கோவப்படாதவா? அப்படி என்ன சொல்ல போற நீ? ஐயோ, தயவு செஞ்சு என்னன்னு சொல்லுமா, எனக்கு தலைய வெடிச்சிரும் போல இருக்கு. உண்மைய சொல்லணும்னா நீ கர்ப்பமாவே இல்ல தமிழு. மா, என்னம்மா சொல்ற? அன்னைக்கு வீட்ல நடந்த பிரச்சனையப்போ நீ தானே கைய புடிச்சு பார்த்து நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்ன. அப்புறம் வைத்தியம் பாக்குற பாட்டி என் கைய புடிச்சு பார்த்துட்டு நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னாங்களேம்மா. ஆமா தமிழு, நாங்க சொன்னோம் தான். சொன்னீங்கனா அப்போ அன்னைக்கு நான் கர்ப்பமா இருந்துட்டு இன்னைக்கு எப்படிமா கர்ப்பமா இல்லாம இருப்பேன்? சொல்லுமா. தமிழு, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுடி. நாம எதிர்பார்க்காத நேரத்துல அன்னைக்கு வீட்டுல பெரிய கலவரமே வெடிச்சுது. அந்த நேரத்துல மாப்பிள்ள உன் மேல கோவப்பட்டு அருவாளை ஓகுனதும் எங்க உனக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுமோங்கிற பயத்துலதே நான் உன் கைய புடிச்சு பார்த்து நீ முழுகாம இருக்கிறன்னு போய் சொல்லிட்டேன்.